பல்லாவரத்தில் டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டத்தில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் தற்பொழுதைய பணி நிரந்தரம், டார்கெட் முறை, காலி பாட்டில் விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாஸ்மாக் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் பேசுகையில், டாஸ்மாக் ஊழியர்களின் தற்பொழுதைய பணி நிரந்தரம், பணியாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் சலுகைகள், டாஸ்மாக் வேலையில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் 8 அம்ச கோரிக்கைகளை குறித்து அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெறும். அந்த கூட்டத்தில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்வது குறித்து மதுரை ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் இயங்கக்கூடிய தொழிற்சங்கங்களினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 3 சங்கங்கள் கலந்து கொண்டன. 5 சங்கங்கள் தொலைபேசி வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை நிறைவேற்றும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், இறந்துபட்ட பணியாளர்களுடைய வாரிசுக்கு பணியமர்த்தம், மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், குறிப்பாக அரசு துறைகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சலுகைகளெல்லாம் வழங்கப்படுகிறதோ அந்த சலுகைகள் டாஸ்மாக் நிறுவனத்திலும் வழங்கப்பட வேண்டும். 58 வயதை 60 வயதாக ஓய்வு பெறும் வயதை உயர்த்த வேண்டும். தற்காலிக பணிநீக்கத்தில் உள்ளவர்கள் ஆண்டு கணக்கில் பணி இழந்து வாடக்கூடிய சூழ்நிலையை மாற்றி தற்காலிக பணிநீக்கத்தில் உள்ள அனைவருக்கும் கடைகளுக்கு பணியமர்த்தம் செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். ESI மருத்துவ திட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களை இணைக்க வேண்டும் என்ற 8 கோரிக்கைகள் பிரதானப்படுத்தப்பட்டன. இந்த 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த காலங்களில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் பலவிதமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான அடிப்படை கோரிக்கைகளும் நிறைவேற்றாத துர்பாக்கிய சூழ்நிலை தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் இவர்களுடைய பாதிப்புகளில் மாற்றமே வரவில்லை. இது குறித்து விரிவாக பரிசீலனை செய்த இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த கூட்டமைப்பு தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவக்குவதென முடிவு செய்யப்பட்டது. இரண்டாவதாக, இந்த அமைப்பில் இன்றைக்கு இணைந்திருக்கிற 8 அமைப்புகளை இல்லாமல் மேற்கொண்டு உள்ள அமைப்புகளையும் இணைத்து கொண்டு கூட்டமைப்பை விரிவு செய்வதற்கு வருகிற 26/11/2025 அன்று மதுரையில் அடுத்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, அந்த கூட்டத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றும் எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்துவது எனவும், அந்த அடையாள வேலைநிறுத்தம் அதாவது கடையடைப்பு போராட்டத்தை எந்த தேதியில் நடத்துவது என்பதை 26/11/2025 அன்று மதுரை ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மாற்று வேலை கொடுப்பதற்கான கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒரு அரசாணையும் வெளியிட்டார்கள். ஆனால் அந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. வேண்டுகோள் முன்வைத்தவர்களுக்கு கூட அந்த அரசாணைப்படி வெளித்துறைகளுக்கு அனுப்பாத ஒரு நிர்வாகம்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரை பொறுத்தவரை நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை தான் பாரை பொறுத்தவரை சொல்வதை ஒழிய பார் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதெல்லாம் கேரளா மாடலில் செய்ய சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேரளா மாடலில் எப்படி பார் நிலைமை இருக்குதோ அதே நிலைமை இங்கேயும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிகாரிகள் ஊழியர்கள் மேலே சொல்லுவாங்க, பணியாளர்கள் அதிகாரிகள் மீது சொல்லுவாங்க. கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு இன்னும் நாட்டில் முடிவே ஆகலை. இருந்தாலும் மேலே ஒழுங்காக இருந்தால் கீழே ஒழுங்குபடுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு.
ரூபா இப்ப யாரு தான் சார் வாங்குறா? அது சரியான ஒரு தீர்வு. 10 ரூபா யாரு தான் வாங்குறா? அதிகாரிகள் வாங்குறாங்களா, இல்ல ஊழியர் வாங்குறாங்களா, இல்ல அரசு இயந்திரம் வாங்குறா? ஊழியர்கள் தான் வாங்குறாங்க. ஆனால் அவர்கள் வாங்காமல் இருக்க முயற்சிக்கிறார்கள், நிர்வாகம் விடவில்லை. பனிஷ்மெண்ட்டு பணியாளர்களுக்கு, பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு. அதான் சொல்றேன், பணியாளர்களே வாங்குவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் வாங்கினால்தான் வேலையில் இருக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இல்ல சார், இப்ப நான் ஒரு மதுரை என்கிட்ட வந்து நான் அந்த 180 ரூபாய் தான் காசு இருக்கு, 190 ரூபாய்க்கு காசு இல்லை, இல்ல நாங்க போட்ட காசு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இஷ்டம் தான் வாங்கணும்னா போன்னு சொல்லிட்டு அவதூறா பேசக்கூடிய வகையில பல கடைகள்ல டாஸ்மாக் ஊழியர்கள் நடந்துக்கிறத செய்தி வழிகளாக நம்ம பார்க்க முடியுது. அவங்க 10 ரூபா எடுத்து அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை, இருந்தாலும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கணக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கெடுபிடிகள் இருக்கலாம். அதுல அந்த மாதிரி கெடுபிடிகள் இருக்குங்களா? எதனால அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இல்லை, அப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்தி வாங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆனாலும் வாங்காமல் இருந்தால் அங்கே வேலை செய்ய முடியாது என்ற அந்த சூழ்நிலையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அதை இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அதையும் அந்த நுகர்வோர்கள் கொடுத்து கொண்டு தான் செல்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இது ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்குள்ளால நல்லது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கெட்டது தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்திருக்காருன்னு நாட்டில் கோர்ட்டில் கேஸே நடக்குது, நீதிமன்றத்தில் வழக்கே நடக்குது.